திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குட்கா வழக்கில் திமுகவின் முக்கிய புள்ளி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மூலமாகத்தான் குட்காவை நாங்கள் கடத்தி வருவதாக தென்காசியில் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து தற்பொழுது வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. இதனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது பெயர் இடம்பெற்று இருப்பதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் திமுகவின் தலைமை தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் துரைமுருகன் அவர்களால் தலைவிரித்து ஆடுகிறது என்றே நாம் கூறலாம். குட்கா வழக்கு தமிழகத்தில், அதுவும் போதை மருந்து கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே துரைமுருகன் அவர்களது பெயர்தான் இடம்பெற்றது. தற்பொழுது மீண்டும் துரைமுருகன் அவர்களது பெயர் குட்கா வழக்கிலும் இடம்பெற்று இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுகவின் தலைமை துரைமுருகனை தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கிவிடலாமா அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிடலாமா என்பதற்கேற்ப ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு இவர்களது மீதும் வழக்கு பதிவுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் மணல் கொள்ளை வழக்கில் துரைமுருகன் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படலாம் என்ற அச்சமும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குட்கா வழக்கில் துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக மற்ற மாநிலங்களில் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு காங்கிரஸ் கூட்டணிக்கு உருவாகும் என்றே நாம் பார்க்க முடிகிறது. இதனால் விசாரணைக்கு தற்பொழுது துரைமுருகன் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய நிலைமை காவல்துறையினர்கள் தற்பொழுது ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குட்கா வழக்கில் துரைமுருகன் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவரது கைது நடவடிக்கை மேற்கொள்வது யாராலும் தடுக்க முடியாது. இது திமுகவிற்கு ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. குட்கா வழக்கில் துரைமுருகன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.